Welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா The Raga of Revenge, the movie DC. சொல்லி ஆகணும். இந்த ட்ரெய்லர் ஒரு நடுவில் அந்த கட்சி எடுக்கும் போது அந்த ஒரு ஷார்ட் வரும்போது அந்த பீஜம் வரும். அனிருத் தான், நான் சொல்லவே வேணாம். ஐயோ என்னையா பண்ணிருக்க? நான் கூட ஏதோ ஒரு பாட்டு எதையோ வேற மாதிரி பண்ணான்னு பார்த்தா ஒண்ணு செதுரு ஒட்டிக்கினே இருக்கியா நீனு அனிருத்னா? என்ன சொல்றது? யூ ஆர் ப்ரூவிங் யூ ஆஸ் எ பெஸ்ட் மியூசிக்கர் ஐ எம் திங்கிங். இதுக்கு முன்னாடி தான் நான் சாயாபி மியூசிக் சில சாங்ஸ் கேட்டுட்டு அது வைப் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள இப்போ வரது பார்த்தா டக்குனு இவது அனிருத் நான் செதறு விட்டு என்ன உனக்கு 500 கை இருக்கும் போல உனக்கு ஒன்னொன்னு எதுக்கிட்டே இருக்க போற பிஜிஎம். ஸோ எப்படி இருக்க போதே அந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல போட்டிருந்தாங்க 400K மேல ரீல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கேன் பிஜிஎம். ஸோ அந்த அந்த லைன் மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த பாட்டு என்னன்னா அந்த லைன் என்னய்யா ஏதோ ஒரு எங்கேயோ கெட்ட மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று ஏதோ இது ஆகுது. ஸோ வாங்க ஃபுல் பாட்டு கேட்போம், ஏன்னா அந்த ஒரு லைன் தான் கேட்டேன். ஸோ லொகேஷனா படத்துக்கு இது ஒரு பாட்டு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பண்ணியிருந்தேன், அதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அதோட மெயின் மியூசிக் இதுதான் நினைக்கிறேன். அந்த நடுவில் அந்த பேக்ரவுண்டு, ஸோ அதை வச்சு இது பண்ணிட்டார் போல இது. ஸோ வாங்க கேட்போம் ஃபுல் சாங்கு. ஸோ 3, 2, 1 கோ. ஓகே, இது ஒரு ரோஸ் வந்து எஸ், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ கன்ஸ் பிளஸ் ரோசஸ் ஆர் இது Raga of Revenge. Still I'm getting this very thing. Okay. இது ரவி இருக்கா? ஓ போடு, இந்த லைன் இன்னும் இதா இருக்கு, மைண்ட்ல இதாவது வெடிக்குதாது இந்த பாட்டு கேட்டாலே. ஓ அதிருத்ரம், ஒரு பாட்டு தான் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த இதுதான் அந்த ஷார்ட். அவன் பேர் சந்திரடா. ஓகே, இந்த பாட்டு இன்னும் எனக்கு அந்த லூப்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சாயவனுக்கு மேக் வே ஃபார் த கிங், அதுவே என்னால தாங்க முடியல. இது ஒரு புது வைப்பா இருக்கு. ஸோ சமா பாட்டு. இது ஒரு சில படத்துக்கு படத்துக்கு பிஜிஎம்ஸ்லாம் தெரியும் விடுறாருன்னா, ஒரு லொகேஷனா படத்துக்கு இது ஒரு இங்கிலீஷ் ட்ராக்கை வச்சு முடிச்சு விடுறீங்க. இந்த டைட்டில் இதெல்லாம் எங்க டியூனா கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. பட் ஓகே, ஒரு அளவுக்கு அனிருத் நான் ட்ரை பண்ணி ஒரு அசுத்துறாரு. ஆல்மோஸ்ட் இது எல்லா சில அந்த பாட்டோட சில இடத்துல இதாயிருச்சுன்னா அவ்வளோதான், ஹோல் வேர்ல்டு இது காலியா இருக்க போது. இந்த பீஜம் மட்டும் 1 மில்லியன் மேல ஆச்சுன்னு வைங்க, அவ்வளோதான்.
அவ்வளவுதான், நானும் ரீல்ஸா போட்டு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவேன், என் கதையை முடிச்சு விட்டுருவேன் போல. ஸோ ஓகே, ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணி இது ஒரு கம்போசிங் பண்ணி அது எடிட்டிங் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த லிரிக்ஸ் இது பார்க்க எனக்கு ஒரு வேற மாதிரி பாட்டு ஃபீல் ஆகுது. ஆஃப்டர் என்ன பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு கொடுக்குது தெரியல, அது இஃப் ஐ டோன்ட் மைண்ட் ஏதோ ஒரு ஒன்ஸ் அப் போன டைம். ஆஃப்டர் தட் இது அந்த அதுல இருந்து ஏதோ டியூனை மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்களோ, எனக்கு அப்படிதான் ஃபீல் தருது. ஒன்ஸ் அப் போன டைம் ஸோ வேஸ்டடா, ஓகே தட் வாஸ். வேற சில விக்ரம் படத்துலயே அது ஒரு பாட்டு இருந்துச்சு தனியா. ஸோ ஆஃப்டர் தட் அனிருத் ஒரு லோகேஷ் படத்துக்கு இவ்வளோ பெரிய மியூசிக் கம்போஸ் பண்ணி லோகேஷ் நாக்கு மிகப்பெரிய இதை பண்ண போறாரு. ஹோப்ஃபுல்லி அனிருத் கோயிங் டு என்ன பண்ண போற, இந்த படத்தை இது பண்ணிடுவாரோ, செதற விட்டுருவார் போல. அனிருத் தான் தயவு செஞ்சு இந்த பாட்டு, நீங்க இந்த பாட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஓகே, ஆனா இந்த பாட்டு வச்சு சில சீன்ஸ் மட்டும் வேற மாதிரி வேற மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஓகே, எங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ ப்ளீஸ், ஓகே, தேங்க்யூ ஃபார் மீ கிவிங் திஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் அந்த பிஜிஎம் சாங். ஓகே, ஸோ பார்ப்போம் எத்தனை சாங் எடுக்க போறாரு அனிருத்னா. சாய்னா வந்து கருப்பு வச்சு இதப்பெல்லாம் அதை ட்ரெண்டிங் ஆகுறானுங்க, அந்த ராசன் கருப்பு கூடவா. ஸோ இது மாதிரி இன்னொன்று அனிருத்னா இருக்க போற இருக்குது. டெஃபினெட்லி அனிருத்னாக்கு இது பெரிய இதா இருக்க போகுதுங்க. ஸோ ஓகே, பெரிய ஐ திங்க் இந்த படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்றாங்க, ஏன்னா போனாலும் கூலி படம் வந்து லோகேஷ்னாலும் சரியா அமையல, வேற சில பேருக்கு பிடிக்கல, ஆடியன்ஸ்க்கு ஃபெயில் ஆகி செலிப்ரேட் ஆக முடியாது. எனக்கு கூலி பர்சனா பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ரொம்ப ஃபுல் ஆஃப் அந்த என்ன சொல்றது, ஒரு கூலி ஒரு கண்டெய்னர் அந்த லக்ஸரி வாட்ச் அது ஃபுல். தட் வாஸ் வெரி பெஸ்ட் மூவின்னு சொல்லணும் லோகேஷ் நகர். எனக்கு அந்த படம் ரொம்ப பெஸ்டா இருக்கு. பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 25 சொல்லணும், 2025. ஸோ இது கன்ஃபார்ம் கொடுப்பாரா ஹிட்டு. ஓகே, தயவுசெய்து ஃப்ளாப்பை கொடுத்துடாதீங்க. ஸோ தயவுசெய்து சொல்றேன், இந்த படம் வந்துட்டு நீ படம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில குழந்தைங்களாம் நீங்க கூட்டே போயிடாதீங்க படம், ஏன்னா அவ்வளோ வைலன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ரேட்டட் ஃபிலிம். ஸோ நீங்க வேணா தனியா போய் பார்த்துருக்கேன். குழந்தைங்கலாம் டெஃபினெட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ஏஜ், அந்த அந்த வெரிஃபிகேஷன் கார்டு, அந்த பர்த் சர்டிஃபிகேட் அது மாதிரி காட்டினா தான் விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. ஸோ இந்த படம் நீங்க டெஃபினெட்லி தனியா போய் பாருங்க. குழந்தைங்க போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க, அழுகுற சவுண்டு கேட்கும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஸோ நீங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தனியா போய் பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. நானும் போவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் துபாய்லாம் PG13 PG15 வச்சுதான் ஏஜ் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ நானும் போவேன், ஏன்னா அவ்வளோ இது. லோகேஷ்னா ப்ளீஸ், லோகேஷ்னா இந்த படம் தயவு இந்த படமும் ஹிட்டா கொடுத்துரு. ஏன்னா நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவா நடிச்சிருக்கீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹீரோவா பண்றீங்க. ஸோ ப்ளீஸ், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மொபைல் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும். பாய், அடுத்த வீடியோ